Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Presta presents 2026 புத்தாண்டு ராசி பலன். Supported by Mr. Gold Groundnut Oil, Milky Mist, Anuj Styles. ஓரளவுக்கு அந்த அஷ்டமசனி தாக்குதல்ல இருந்து வெளியில வந்து அப்படியே ரிட்ரீவ் ஆற இந்த பீரியட்ல மறுபடி ஒரு ரெகுலர் கேப்ல பிரச்சனைகள், ஒரு சங்கடங்கள் இதெல்லாம் இருக்கு, சேலஞ்சஸ்லாம் இருக்கு. 9ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்பதான் இந்த பிளாக் மேஜிக்ல யாராவது சொன்னா உங்களுக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க. 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் நிறைந்தார்கள். 9ஆம் பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது எல்லாத்த விட உச்சம் பெற போகிற குரு எப்படி இருக்கார், சிம்மத்துல போய் இருக்கிற குரு எப்படி பார்வை பார்க்க போகிறார். ஒரு நிமிஷத்துல 10 வேலைகளை செஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு தான் இருக்கு. மிதுன ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம். முதல்ல சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார், நீங்க சொல்லுங்க, மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? தற்சமயம் ஜென்மகுரு, அதனால அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த அஷ்டமசனி தாக்குதல்ல இருந்து வெளியில வந்து அப்படியே ரிட்ரீவ் ஆற இந்த பீரியட்ல மறுபடி ஒரு ரெகுலர் கேப்ல பிரச்சனைகள், ஒரு சங்கடங்கள் இதெல்லாம் இருக்கு, சேலஞ்சஸ்லாம் இருக்கு. இதுல 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி, அதை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஜென்ம குரு விடுபட்டு 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய தனகாரகன் தனஸ்தானத்துல போய் உச்சம் பெறுவார். இதை தவிர 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பிளஸ் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, இதைதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப வருகின்ற ஆண்டு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மகுரு விலகும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயர் அது ஒரு மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸும், அடுத்த பாதி அந்த வருஷம் ஒரு வேற மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸும் தான் நம்ம சொல்ல முடியும். முதல் பாதியான வருஷத்துல பாத்தீங்கன்னா சில பல உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சங்கடங்கள் இருக்கலாம். அதே மாதிரி எண்ணங்கள்ல கூட சில என்ன சொல்றது தேக்க நிலை இருக்கலாம்னா நமக்கு தெரியும், இந்த விஷயம் நமக்கு புரியும், ஆனாலும் அதுல தப்பான ஒரு முடிவு எடுப்போம். அது தெரிஞ்சேதான் எடுப்போம். அதுக்கு மறுபடியும் அதையே நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். இது எல்லா மனிதர்களும் இயல்பாக உண்டு. இந்த மிதுனத்துக்கு இந்த காலகட்டத்தில் இது அதிகமா இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமான சில முடிவுகள், கல்வியை பத்தினதா இருக்கட்டும், திருமணம் சார்ந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தவறா போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஜென்ம குரு காலகட்டத்துல. அது மாதிரி குரு பார்வை சமசப்தமத்துல விழுறதுனால, அதாவது தற்சமயம் முதல் ஆஃப் ஆஃப் த இயர்ல குரு பார்வை சமசப்தம ஸ்தானத்துல விழுறதுனால திருமண தடைகள் நீங்கும். ஆனா சரியான ஆளை நீங்க திருமணம் பண்றீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்த பாதியில தான் விட கிடைக்கும். அதுல கொஞ்சம் பொறுமையா கையாளுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானால ரியல் எஸ்டேட் துறைகள்ல இல்ல அரசியல் துறையில தலைவர்களா இருக்கக்கூடியவர்கள் மிளறக்கூடிய காலகட்டங்களை நம்ம வர ஆண்டுல தேர்தலும் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி சனி பயிற்சியும் ஆகுது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தனிப்பட்ட ஜாதகத்துல ஓரளவுக்கு சுபத்துவம் இருந்தா கூட இந்த வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அது தருது. அதே மாதிரி விநாயக பெருமானை வழிபடுவது மிகப்பெரிய அளவுல நல்ல விஷயங்களை செய்யும், தடைகளை சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒட்டு மொத்தத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு முதல் பாதி ஆண்டு சற்று ஒரு மிகுதியான பலன்கள், அதாவது ஒரு அளவிலான பலன்களும், அடுத்த பாதி நெக்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயர் அருமையான பலன்களும் அப்படிங்கிற அளவுல நம்ம பார்க்க முடியும். மகேஷ் சார், எப்படி இருக்க போகுது மிதுனத்துக்கு? நிறைய ஜாதகத்தை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு 8ல சனி இருக்காரு, அஷ்டமத்துல போட்டு படுத்தி எடுக்கும். 10ஆம் இடத்துல இருக்கும்போது சில பேருக்கு தொழில் டவுனா இருக்குது. சில ஜாதகங்கள்ல வித்தியாசமா நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல வரும்போது கூட சொல்லுவாங்க, 2 ஜோப்பு வடிவேல் சார் திறந்து பார்த்து அப்படின்னுவாரு, அதாவது உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்லாம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா இதே சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கு. என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு வைராக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை ஒரு சேனல்ல சொல்லிட்டு இருக்கு, அப்பா ஸ்கூல்ல நின்றுட்டு இருக்காரு, சீட்டு கிடைக்காம என்னை அவமானப்படுத்தினாங்க, ஆனா இதே ஸ்கூலுக்கு அடுத்த 3ஆவது வருஷம் நான் ஆர்ச்சரியில ஃபர்ஸ்ட் வாங்கி நான் கோல்டு மெடல் வாங்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனல் மெடல் வாங்கி இதே ஸ்கூல்ல எங்க அப்பாவும் நானும் சீஃப் கெஸ்டா போனோம் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன குழந்தை, கிட்டத்தட்ட 6 வயசு 7 வயசு குழந்தை தான் இல்லையா? அந்த மாதிரி மிதுன ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனிங்கிறது ஒரு பெரிய பாடம் லைஃப்ல. அதுல இருந்து திருப்பி இறங்கவே கூடாதுங்கிறதுல ஒரு பெரிய எண்ணங்கள் இருந்திருக்கு. 9ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்பதான் இந்த பிளாக் மேஜிக்ல யாராவது சொன்னா உங்களுக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, செஞ்சுட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். யார்கிட்டயும் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் எல்லாமே புதுசாக சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள், குடும்பத்தில் ஒரு புது உறவுகள் வரதுக்குண்டான தன்மைகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிஃபோர் ஜூன் ஏற்படும். ஆஃப்டர் ஜூன் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு
திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண காரியம் கைகூடி வரும். பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர், அதே சமயத்தில் நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புது புது விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய விஷயங்களில் அதில் ஏமாறுறதுக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நல்லவங்களையும் பார்ப்பாங்க, கெட்டவங்களையும் பார்ப்பாங்கங்க மாதிரி இரண்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலையாட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல இருக்குது. நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுத்து நல்லா அச்சீவ் பண்ணக்கூடியவங்க க்யூவில் நின்னீங்கன்னா அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. தோப்பேன் லைஃப்பில் ஐயோ அப்படின்னு புலம்புறவங்க கூட சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கும் அப்படி இருக்கும். இந்த வருஷத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, சரஸ்வதி வழிபாட்டோட வருஷத்தை ஆரம்பிச்சா வருஷம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் நிறைந்த ஆண்டு. இவர்களுக்கு காற்று ராசி சாருது. இவர்களுக்கு பெரிய புகழ் வாழ்க்கையில சேரும். புகழ் வரக்கூடிய அளவிற்கு எதிர்ப்புகளும் அதிகமாக வரும். பகைவர்களும் அதிகமாக இருப்பார்கள். எப்பவுமே மிதுன ராசிக்குள்ள ஒரு இயல்பு. இதுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஆண்டு நீங்க பாருங்களேன், இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார போறாரு. அப்ப இவர்களுக்கு தனவரவுங்கிறது நல்லா இருக்கும். தனகாரகனுடைய ஒரு அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கு. அப்ப இவர்களுக்கு நிறைய தங்கம் வாங்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா இந்த மிதுன ராசியில வந்துடும். நல்ல கல்வி அறிவு வரும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு பொற்காலம். ஒரு மாணவன் வாழ்க்கையில உயரணும்னா ஒரு ஆசிரியருடைய துணை வேணும். நல்ல ஒரு வழிகாட்டுதல் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட், எனக்கு சரியான வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஆசிரியர் என்னை கை தூக்கி விடுவார்கள், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் இவர்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி இவங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் கூடி வரும். குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற போகிறார். இவங்க வீட்டுல கல்யாணம் நிச்சயம் நடந்தே தீரும். அது மிதுன ராசிக்காரராக இருக்கலாம், இவருடைய குழந்தைகளுக்காக இருக்கலாம், அந்த யோகம் வரும். அதே மாதிரி நல்ல தனவரவுன்னு சொல்றோம். அதே மாதிரி செலவுகளும் நிறைய இருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி சந்திரன் விரயத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம எதை பேசினாலும் அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். தனஸ்தானாதிபதி விரயத்தில் உட்கார்ந்து நிறைய செலவு வரும். ஆனால் அந்த செலவுகள் தனஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து சுப செலவுகளாக மாற்றி கொடுப்பாரு. நல்ல நல்ல காரியங்களா மாற்றி கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல கேதுங்கிறது அற்புதமான யோகம். இந்த கேது பகவான் 3ஆவது இடத்தை பெறுவது அப்படிங்கிறது ஒரு நாக கிரகம் உட்கார்ந்து இருப்பது இவருடைய எதிரிகளை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு காலம். முயற்சிகளை எல்லாம் வெற்றி பெற்று தரக்கூடிய காலம். அவ்வளவு அற்புதமா அமையும். அதுவும் இந்த குரு பகவான் இவருடைய 6வது ஸ்தானத்தை பார்க்க போறார். இது நாள் வரை இருந்த நோய் நொடிகள் விலக போகுது. இது நாள் வரை இருந்த எதிரிகளை அடையாளம் காண போறாங்க. அவர்களை பந்தாட போகிறார்கள். மிகப்பெரிய கண்டங்களில் இருந்து இவர்கள் தப்பு போகிறார்கள். இதுல நம்முடைய மகேஷியர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அதாவது சனி பகவானுடைய அனுக்கிரகத்தை இந்த ஆண்டு நம்ம கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி வந்தால் அப்ப 10ஆம் பிரச்சனையை தரணுமே அப்படின்னா அவர் தர்மாதிபதி. அதைத்தான் அவர் குறிப்பிட்டு கொண்டு வர்றாரு. தர்மாதிபதியான சனி பகவான் கர்மஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்ப இவர்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம், அந்த தவப்பயன் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும். இப்ப எவ்வளவுதான் உழைச்சாலும் டார்கெட்டை இவங்க அச்சீவ் பண்ணல, அப்படியே அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல அவங்களுக்கு ஏதாவது குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த பேரெல்லாம் நீங்கும், அவப்பெயர்கள் நீங்கும், நல்ல பெயர் உண்டாகும். அதே மாதிரி பாருங்க, 5 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தான். காதல் திருமணம் கைகூடும். அதுவும் மாற்று இனத்திலே இவர்களுக்கு திருமணம் கைகூடும். பேரண்ட்ஸ் உடைய சம்மதத்தோட திருமணம் நடக்கும். நிறைய எதிர்ப்புகள் இருந்து அந்த எதிர்ப்புகள் விலகி நல்ல முறையில திருமணம் கைகூடுவதை இந்த ஆண்டு பார்க்க போறீங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. ஒரு பகைவன் நண்பனை போல் வேடமிட்டு உங்களை சூழ்ந்து வருவான். 6 கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல ஒரு பகைவன் நண்பனை போல் வேடமிட்டு உங்களை சூழ்ந்து வருவான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல கல்வி, நல்ல பண வாய்ப்பு, நல்ல புகழ் என்று எங்கு பார்த்தாலும் நல்ல பெயரை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். யாரை வழிபாடு செய்தால் இந்த ஆண்டு இவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் லட்சுமி நாராயண பெருமாள், அவரை வழிபட்டுண்டே வரணும். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பொற்காலமாக அமையும். மிதுன ராசிக்காரர்கள் கடந்த 7 வருஷமாவே இந்த 2026 எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நல்ல காலம் பிறக்குது, அற்புதமான காலம். ஆனால் பொதுவாகவே நாம் சிந்திக்கிறது ஜோதிடம் பார்க்கும்போது 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டம் நல்ல கட்டம் வராதா அப்படின்னு தான் 12 கட்டம் பார்க்கிறோம். அதில் இந்த சனீஸ்வரர் நமக்கு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது எப்படி இருக்காருங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆண்டு மிடில் பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் ஆகிறார். சனி இருக்கும் பொழுது ஒரு ஸ்தான பல பலன், வக்ரம் ஆகும்போது ஒரு ஸ்தான பல பலன். அதே மாதிரி தான் குரு கூட 3 இடங்களுடைய பலன் நீங்கள் சொல்லி ஆகணும். மிதுனம், கடகம், சிம்மம். சிம்மத்துக்கு அவர் அதிசாரமாக போக போகிறார் 2026. ஆக 3 பலன்கள் மிதுனத்துக்கு சொல்லித்தான் ஆகணும். 2 குரு பலன் கிடையாது. நவம்பர் 1ஆம் தேதி
உங்களுக்கு அதிச்சாரமா சிம்மத்துக்கு போக போகிறார். அப்பொழுது உண்டான பலனையும் உங்களுக்கு சொல்லணும். ஜென்ம குரு வனத்திலே அதெல்லாம் பழமொழி. 5, 7, 9ஆம் பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது எல்லாத்த விட உச்சம் பெற போகிற குரு எப்படி இருக்கார், சிம்மத்துல போய் இருக்கிற குரு எப்படி பார்வை பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கு வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், திருமண வாழ்க்கை, கெட்டி மேளம், குழந்தை பாக்கியம், வீடு வாகனம், வெளிநாட்டுக்கு போறது, இப்படி சுப பலனா கிடைக்கும். சார் அந்த கோபத்தை மாத்திரம் கொஞ்சம் விட்டுருங்க சார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் உறவாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சார். விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க சார். இதை எல்லாத்த விட உங்களுக்கு அந்த குணங்கள் எப்படி நம்ம ஆளுமை செய்யலாம் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லித்தரேன். தங்கத்தில் விளக்கு போடுங்க. என்ன சார் இன்னைக்கு இருக்கிற விலைக்கு தங்கத்துல விளக்கு போட முடியுமா? ஆன்மீகமும் ஜோதிடமும் எப்பவுமே ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம் கிடையாது. எளிமையானவர்களுக்கும் இல்லாதப்பட்டவனுக்கு கூட அந்த பரிகாரம் செஞ்சு ஜெயிப்பது தான் ஆன்மீகமும் ஜோதிடமும். அப்ப இது என்ன பரிகாரம்? தங்கத்துல விளக்கு போட சொல்றீங்களே, ஸ்வர்ண விளக்கு போடணும்னா எங்க போறது அப்படின்னா, பசும் சாணத்தை எடுத்து நல்லா உருட்டி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் ஆலங்குடி, குரு போய் தனக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை அடைந்தான், குருவே கிடைச்சது ஆபத் சகாயேஸ்வரர். அப்படிப்பட்ட அந்த கோவில்ல வஸ்திர தானம் செஞ்சு சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு இந்த பசும் சாணம் உருட்டி வெத்தலை மேல வச்சு நடுவுல குழி போட்டு நெய் ஊற்றி தீபம் போட்டால் அதுதான் சொர்ண தீபம். அதற்கு ஈடு என தங்கத்துல போட்ட விளக்கு கூட இருக்காது. ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் நான் சொன்ன பரிகாரம் செஞ்சா குருவனுடைய 3 பலனும் சனியினுடைய 2 பலனும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கனிமொழி மேம். மிதுன ராசி நேயர்களுக்கு 2026 மிதுனம் அப்படின்னாலே அது புதனோட வீடு. பொதுவா மிதுனம் அப்படின்னாலே உங்களுக்கு டெக்னாலஜி. ஸோ இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகள்ல ரொம்ப ஷார்ப் மைண்டடு, எடுத்தோடனே பாத்தீங்கன்னா சமயோஜிதம் சொல்லுவாங்க. சுறுசுறுப்பா அந்த மூளை வேலை பண்றது, ஒரு நிமிஷத்துல 10 வேலைகளை செஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த மிதுன ராசிக்கு இந்த 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, பொதுவாக சொல்லுவாங்க இந்த ஜென்ம குரு இருக்கும் இடம் பால்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த குருவோட பார்வைகள் படக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு கண்டிப்பா இருக்குங்க. ஸோ ஜென்ரலா என்ன ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எடுத்தோம் அப்படின்னா, நம்ம குழந்தைய பிறக்கிறோம், அதுக்கப்புறம் வளர்றோம், ஸ்கூல் போறாங்க, அப்புறம் திருமண வாழ்க்கை, உங்களுக்கு கெரியர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜாபு, தொழில், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதுல இந்த 2026ல யாருக்கு எந்த மிதுன ராசிகளுக்கு எந்த மாதிரியான தசா காலங்கள் போகும்போது அவங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா உங்களுக்கு இந்த மிதுன ராசியில 4 நட்சத்திரங்கள் வரும், அதுக்கான பாதங்கள் வரும். ஸோ அவங்க பிறக்கும் போது கூடிய நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அவங்களுக்கான ராசி, அவங்களுக்கான தசா புத்தி காலங்கள் போகும். ஸோ இதுல இந்த 2026ல மிதுனத்துல பிறந்தக்கூடிய ஆட்களுக்கு அவங்களுக்கு யாருக்கெல்லாம் சுக்கிரனோட புத்திகள் நடக்குதோ, இப்ப இருக்கக்கூடிய பீரியட் காலகட்டத்துல சுக்கிரனோட பீரியட் யாருக்கெல்லாம் போகுதோ அவங்க பர்டிகுலரா லவ் விஷயங்கள், காதல், திருமணம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த 2026 அப்படிங்கும்போது உங்களோட மேரேஜ் லைஃப்ல ஏகப்பட்ட ஒரு பாதிப்புகளை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுங்க. ஸோ இப்போ இந்த மிதுன ராசியில 2026 கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட்ல எப்படி இருக்குங்க? ஓகே, இது காதலுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. காதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய இப்போ நீங்க திருமண வாழ்க்கையில குழந்தை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துல இப்போதைக்கு இந்த குழந்தைகள் தேவையில்லை அப்படிங்கிற யார் யாருக்கெல்லாம் அந்த ஒரு எண்ணங்கள் இருக்குதோ, தயவு செய்து இந்த 2026 நீங்க கவனமா எடுத்துக்கோ. இந்த வருடம் நீங்க விட்டாச்சு அப்படின்னா குழந்தை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிகளுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர புத்தி அப்படிங்கும்போது சிரமத்தை கொடுக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய யூட்ரஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொண்டு வருதுங்க. ஸோ இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படி நம்ம பார்க்கும்போது மிதுனத்துக்கு இந்த 2026 அப்படிங்கும்போது உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொடுக்குதுங்க. அதன் தவிர வேற இருக்கக்கூடிய பொருளாதார வாழ்க்கையாகட்டும், அவங்களுக்கு அக வாழ்க்கையாகட்டும், சென்டிமெண்டல் லைஃப், இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே மிதுன ராசிக்கு மிகவும் சிறப்பா இருக்குங்க. பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துக்கு அது பர்டிகுலரா லேடிஸ்க்கு உங்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட அந்த இஷ்யூஸை கொடுக்கறதுனால கட்டாயமா குழந்தை விஷயத்துல கவனமா இருக்க தேவைப்படுது. மற்றபடி நம்ம ரொம்ப இந்த 2026 மிதுன ராசிக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற ஆண்டுகள் கிடையாது. Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Presta presents 2026 புத்தாண்டு ராசி பலன். Supported by Mr. Gold Groundnut Oil, Milky Mist, Anuj Styles,